வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட ஒரு மிளகாய், 2 தக்காளி பழம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, அது போக ஒரு 5 பல் பூண்டு, 5 வெங்காயம், சின்ன வெங்காயம் இடித்து நம்ம அதையும் சேர்க்க போகிறோம். அது சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் இடித்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து அதோட வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு அதோட அந்த மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நம்ம குழம்பு கொஞ்சம் கலர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வச்ச பிறகு கலர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிய பிறகு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கின பிறகு நம்ம வச்சுருக்க அந்த குழம்பு மசாலா, வீட்டில் அரைச்ச அந்த குழம்பு மசாலா, அதையும் அதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவைப்பட்ட உப்பையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு அந்த குழம்பு மிளகாத்தூள், அது கூட கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க கரம் மசாலா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு நான்வெஜ் டேஸ்ட் வரும். அப்போ தான் அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதில் அளவு பார்த்து தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. நல்ல மசாலா எல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். கலந்துட்டு நல்லாவே கொதிச்சு வருது. இப்போ இன்னும் நல்லாவே கொதிக்கணும். நம்ம மூடி வச்சு கூட கொஞ்சம் நேரம் வேக விடலாம். மசாலா நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லாவே இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். கொதிக்க ஆரம்பிச்சிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை வச்சுருக்கேன். 4 பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நம்ம அது கூட உடச்சி ஊற்றிக்கலாம். ஒன்று ஒன்றா மஞ்சக்கரு பிரியாமல் உடச்சி ஊற்றணும். இல்லாட்டினா முட்டை குழம்பு ஃபுல்லாக முட்டையும் அதோடு சேர்ந்து ரொம்ப உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணணும். அதை பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 4 முட்டையும் நான்வெஜ் டேஸ்ட் அளவுக்கு வரும் நம்மளுக்கு ஸ்மெல்லும். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். முட்டை வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்ல முட்டை நல்லா வெந்திருக்கும். பிரிஞ்சு வராமல் தனித்தனியாக வெந்திருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து கூட பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நான் காட்டுறேன். நல்லாவே வெந்திருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இல்லாட்டினா புதினா என்கிட்ட இருந்துச்சு, அதனால் புதினா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஸ்மெல் நம்மளுக்கு நான்வெஜ் அளவுக்கு வரும். இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே வந்துருச்சு முட்டை உடையாமல். அதே மாதிரி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.